வணக்கம். ஸோ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா அரோமேட்டிக் கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸில் இதெல்லாம் அரோமேட்டிக் கேட்டகரி ஒபே பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக். தட் மீன்ஸ் அரோமேட்டிக், அரோமேட்டிக் அற்ற, அப்புறம் எதிர் அரோமேட்டிக். ஸோ எந்தெந்த கேட்டகிரி என்னென்ன கண்டிஷன் ஒபே பண்ணால் என்னென்ன கேட்டகிரியாக மாறும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம சில காம்பவுண்ட்ஸ் வச்சுருக்கோம். அந்த காம்பவுண்ட்ஸ் தட் மீன்ஸ் சேர்மங்கள் வச்சுருக்கோம். அந்த சேர்மங்கள் என்ன மாதிரி இருக்க போகுது நம்ம பார்க்கலாம். ஒன்றா பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் ஸ்ட்ரக்சர். என்னது? பென்சீன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H6. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அரோமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், வளைய வடிவம். ஸோ இந்த காம்பவுண்ட் பாருங்கள் சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒபே பண்ணுது. ஸோ செகண்ட் ஒன் என்னது? காஞ்சுகேஷன் சிஸ்டம். ஸோ காஞ்சுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம 7 டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஏதாவது ஒரு டைப்பாக இந்த மாலிகூல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். இப்போ என்ன காஞ்சுகேஷன் சிஸ்டம் தான் வருது? பை காஞ்சுகேஷன் சிஸ்டம் ஒபே பண்ணுது. ஸோ அது பாருங்கள், மாலிகுல் ஃபுல்லாக ஒபே பண்ணணும். அந்த சைக்ளிக் உள்ளே வரக்கூடிய மாலிகுல் ஃபுல்லாக இருக்கணும். சார் ஒரு ஓரத்தில் இருந்தால் ஒபே பண்ணாது, மாலிகுல் போல். தட் மீன்ஸ் என்ன, அந்த சேர்மத்துக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கூட இருக்கக்கூடிய எல்லா ஃபுல்லாகவும் வரணும் நமக்கு. ஸோ டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு காஞ்சுகேஷன் சிஸ்டம் ஒபே பண்ணுது. இட் ஃபாலோஸ் காஞ்சுகேஷன் சிஸ்டம். என்ன டைப் ஆஃப் காஞ்சுகேஷன் கேட்க மாட்டாங்க, ஆனால் கேட்டாங்கன்னா சப்போஸ் கேட்டால் கூட நம்ம சொல்லிக்கலாம். இட் ஃபாலோஸ் பை காஞ்சுகேஷன். ஸோ டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் என்ன பார்த்தோம் நம்ம? பிளேனார். ஸோ பிளேனாரிட்டினா எப்படி இருக்கணும்? மாலிகுல் sp2 ஹைபிரிடைஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்னவா இருக்கலாம்? அதில் 3 கேட்டகரி பார்த்தோம். கார்பன் கேட்டையான், கார்பானையான், டபுள் பாண்ட் கேரக்டர். ஸோ கார்பன் டபுள் பாண்டாக இருக்கலாம், இல்லாட்டி கார்பன் நேர்மின் அயனி ஆர் கார்பன் எதிர்மின் அயனியாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கார்பன் என்ன கார்பன்? நம்ம என்ன சொன்னோம்? டபுள் பாண்ட் கார்பனா எப்படி கண்டுபிடிக்கும்? sp2 கார்பன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸோ கார்பன் இந்த ஒரு எட்ஜும் கார்பன். ஸோ இந்த கார்பன் அது பக்கத்தில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, இந்த கார்பன் அது பக்கத்தில் ஒரு டபுள் பாண்ட் இருந்தால் அது என்ன கேரக்டர் காட்டும்? sp2 கேரக்டர், sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். மறுபடியும் பாருங்கள், இந்த கார்பன் இது பக்கத்தில் இந்த பக்கம் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இதுவும் sp2 ஹைபிரிடைஸ், இதுவும் sp2 ஹைபிரிடைஸ். ஸோ இதுவும் sp2 ஹைபிரிடைஸ்ட், இதுவும் sp2 ஹைபிரிடைஸ்ட், இதுவும் sp2 ஹைபிரிடைஸ் தான். ஸோ இந்த கார்பன் அந்த பிளேனார் ஜாமெட்ரியில் பென்சீனில் வரக்கூடிய அனைத்து கார்பனும் sp2 ஹைபிரிடைஸ் கார்பனாக இருக்குது. அப்போ அந்த கார்பன் எல்லாமே ஒரு பிளேனில் இருக்கும், சமதளத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது போக இது இருக்க ஹைட்ரஜன் எப்படி இருக்கும்னா, அதில் பைண்ட் ஆகிருக்கும்னா இருக்க ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பென்சீனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இருக்க ஹைட்ரஜன் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த கார்பனில் இருக்க ஹைட்ரஜனும் எனக்கு பிளேனில் வந்துடும். இந்த ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த ஹைட்ரஜனுமே எனக்கு பிளேனில் வந்துடும். ஸோ இருக்க இந்த பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டமுமே அனைத்து அணுக்களுமே எனக்கு சமதளத்தில் வந்துடும். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் எனக்கு என்ன கேட்டகரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் உபயோகப்படுச்சு. ஸோ 4th பாயிண்ட் என்னன்றது? இட் ஃபாலோஸ் பிளேனார். ஸோ பிளேனாரும் எனக்கு ஒபே ஆகுது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 4வது பாயிண்ட் என்னது? ஹக்கிள்ஸ் ரூல். நாலாவது பாயிண்ட் என்னது? ஹக்கிள்ஸ் ரூல். ஸோ இந்த காம்பவுண்டில் எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது? எனக்கு 3 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட்னா எனக்கு அதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது. அந்த பை பாண்டில் இருக்க ஒரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
ஒரு சக பிணைப்பில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான். ஒரு சிக்மா பாண்டில் 2 சிக்மா எலக்ட்ரான் இருக்கும், ஒரு பை பாண்டில் 2 பை எலக்ட்ரான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பை பாண்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 பை எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்போ இங்கே எத்தனை பை பாண்ட் இருக்கு? எனக்கு எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு? 3 டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? 6 பை எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த பென்சீன் மாலிகுலில் பென்சீன் காம்பவுண்டில் எனக்கு 6 பை எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த ரூல் இந்த காம்பவுண்ட் வந்து ஹக்கிள்ஸ் ரூல் ஒபே பண்ணதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன தெரியும்? நமக்கு ஹக்கிள்ஸ் ரூலோட தொடர்ச்சி தெரியணும். ஸோ ஹக்கிள்ஸ் ரூலோட தொடர்ச்சி என்ன? ஹக்கிள்ஸ் ரூலோட 4n+2 ரூல் அதோட தொடர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 10 எக்ஸெட்ரா. ஸோ 2, 6, 10. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹக்கிள்ஸ் ரூலோட 4n+2 தொடர்ச்சி வந்து 2, 6, 10. அப்போ நமக்கு வந்து பென்சீனுக்கு வந்த எத்தனை பை எலக்ட்ரான் இருக்கு? 6 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ 6 பை எலக்ட்ரான்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே வருது. 2, 6, 10. அப்போ இந்த பென்சீன் மாலிகுல் இருக்க 6 பை எலக்ட்ரான்ஸ் ஹக்கிள்ஸ் ரூலோடைய 4n+2 ரூலையும் ஒபே பண்ணுது. அப்போ ஒரு காம்பவுண்ட் எனக்கு 4 கண்டிஷன்ஸ் ஒபே பண்ணுச்சுன்னா, சைக்ளிக், கான்ஜுகேஷன், பிளேனார், ஹக்கிள்ஸ் ரூலோடைய 4n+2 ரூல் ஒபே பண்ணுச்சுன்னா அந்த காம்பவுண்ட் எனக்கு என்னன்னு சொல்லுவோம்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். என்ன காம்பவுண்ட்? அது வந்து ஒரு அரோமேட்டிக் சேர்மம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காம்பவுண்ட் கண்டிப்பாக எனக்கு என்ன தரும்? அந்த அரோமா ஸ்மெல், தட் மீன்ஸ் நறுமணம் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்மெல்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஃபிசிக்கலாக கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இல்லாட்டி தியரி பார்ட்டில் இப்படி தான் சொல்லுவோமா, இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக இல்லையான்னு. இதுதான் அந்த பென்சீன் ரிங். ஸோ அதோட கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இந்த ரெட் கலர் இருக்க பாண்ட் வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இந்த ரோஸ் கலர் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுல பால்ஸ்லாம் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம், இந்த கருப்பு பால்ஸ்லாம் வந்து கார்பன் ஆட்டம். ஸோ இங்கே இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து டபுள் பாண்ட், அந்த ரோஸ் கலர் இருக்கிறது சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி காட்டுறேன், இது பார்த்துக்கோங்க. இது ஹைட்ரஜன், கார்பன், சிக்மா பாண்ட், சிங்கிள் பாண்ட், இது டபுள் பாண்ட், அதில் ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். ஸோ இதுதான் ஷேப். இந்த ஷேப்பை பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஆமாம், இந்த காம்பவுண்ட்லாம் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒபே ஆகுது. செகண்ட் ஒன் என்ன பாயிண்ட்டு? கான்ஜுகேஷன், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஸோ இது ஒரு பை கான்ஜுகேஷனாக ஒபே பண்ணுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? பிளேனார் ஜாமெட்ரி. இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இந்த காம்பவுண்டில் இருக்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய சமதளத்தில் இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக எனக்கு ஒரு தளத்தில் இருக்கக்கூடியது பிளேனார் ஜாமெட்ரியில் இருக்குது. ஃபோர்த் 4n+ ரூல். இதில் எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குன்னா, இங்கே மேலே இது ஒரு டபுள் பாண்டில் ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட் இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம பை பாண்ட்னு வச்சுக்கோம் இப்போதைக்கு. ஸோ இது பை பாண்ட், இது பை பாண்ட், இது பை பாண்ட். அப்போ இங்கே 3 பை பாண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு 6 பை எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 4n+ ரூல் ஒபே பண்ணி இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுதான் பென்சீனோட ஸ்ட்ரக்சர், பென்சீனோட அமைப்பு. இதுக்கு பேர் சைக்ளோபியூட்டாடையீன். 1,3 சைக்ளோபியூட்டாடையீன். ஸோ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி காம்பவுண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைக்ளிக்காக இருக்கா? எஸ். ஸோ இட் ஒபேஸ் சைக்ளிக், வலை வடிவம் உடையவை. செகண்ட் ஒன் கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேட் சிஸ்டம் இருக்கா? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஸோ இதுலேயும் எனக்கு கான்ஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ கான்ஜுகேஷன் சிஸ்டம் அந்த சைக்ளிக் ரிங்குக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதில் கான்ஜுகேஷன் சிஸ்டமும் ஒபே ஆகுது. தென் மூணாவது பாயிண்ட் பிளேனாரிட்டி. ஸோ பிளேனார் அப்படின்னா எப்படி இருக்கணும்? எனக்கு கார்போகேட்டைனாக இருக்கலாம், கார்பேனைனாக இருக்கலாம், கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக இருக்கணும். ஸோ செக் பண்ணுங்கள், இங்கே இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன். ஸோ இந்த கார்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்ட், இந்த பக்கத்தில் பக்கத்தில் டபுள் பாண்ட். அப்போ இதுவும் sp2, இதுவும் sp2, இதுவும் sp2, இதுவும் sp2 இப்படி இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட் எனக்கு பிளேனாரையும் ஒபே பண்ணுது.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பை எலக்ட்ரான் கவுண்ட். ஸோ பை எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு? ஐ ஹாவ் 2 டபுள் பாண்ட்ஸ். 2 டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ எனக்கு அதில் கண்டிப்பாக 2 பை பாண்ட் இருக்க போகுது. ஸோ 2 பை பாண்டில் எத்தனை பை எலக்ட்ரான் இருக்க போகுது? 2 × 2 4. ஸோ எனக்கு மொத்தமாக 4 பை எலக்ட்ரான் இருக்க போகுது. ஸோ ஐ ஹாவ் 4 பை எலக்ட்ரான்ஸ். எனக்கு அதில் எத்தனை இருக்க போகுது? 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த 4 பை எலக்ட்ரான்ஸ் 4n + 2 ரூல் வருமா 4n ரூல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4n + 2 ரூல் வரப்போகிறது இல்லை. என்ன ரூல் வரப்போகுது? 4n ரூலில் வரப்போகுது. ஸோ 4n ரூலோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 8 12. ஸோ இதில் ஃபஸ்ட்டே 4 வருது. ஸோ ஒரு சேர்மம் சப்போஸ் அது 4n ரூலை ஒபே பண்ணுச்சுன்னா அந்த சேர்மம் ஆன்டி அரோமேட்டிக், எதிர் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் என்னவா சொல்லப்படும்? ஆன்டி அரோமேட்டிக். முதல்ல அது ஆல்ரெடி என்னென்ன ஒபே பண்ணியிருக்கணும்? இந்த 3 பாயிண்ட் ஒபே பண்ணி 4ஆவதா 4n ரூல் ஒபே பண்ணுச்சுன்னா அது என்ன காம்பவுண்ட்? ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பென்சீன் வந்து அரோமேட்டிக், சைக்ளோபுட்ரையீன் இஸ் அ ஆன்டி அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் we have some more examples. ஸோ இது வந்து சைக்ளோப்ரோப்பீன் உடைய சைக்ளோப்ரோப்பீனைல் கேட்டையானும் அதோட ஆனையானும். இப்போ இதில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு சைக்ளோப்ரோப்பீன். ஸோ சைக்ளோப்ரோப்பீன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? சைக்ளிக். எஸ் இட் இஸ் சைக்ளிக். எனக்கு வளைய வடிவம் உடையவை. அடுத்து கான்ஜுகேஷன் சிஸ்டம். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். இதில் கான்ஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா? இல்லை. ஸோ இந்த காம்பவுண்ட் கான்ஜுகேஷன் சிஸ்டம் அற்ற காம்பவுண்ட். ஸோ இதில் வந்து எனக்கு கான்ஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது. அப்போ நான் ஆல்ரெடி சொன்னப்போ தான் என்ன பாயிண்ட்டு? சப்போஸ் ஒரு காம்பவுண்ட் எனக்கு சைக்ளிக், கான்ஜுகேஷன், பிளேனார் இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஒபே பண்ணாமல் போயிடுச்சுன்னா, ஏதாவது ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டு ஒபே பண்ணாமல் போச்சுன்னா அந்த காம்பவுண்ட் அது வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்டாக கூறப்படும். என்னது? நான் அரோமேட்டிக். அரோமேட்டிக் அற்ற சேர்மம். அந்த காம்பவுண்ட் என்ன சொல்கிறாங்க? நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்டோட பேர் பார்ப்போம். இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோப்ரோப்பீனைல் ஆனையான். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ரூல் பாயிண்ட் என்னன்னு ஒபே பண்ணி தான் பார்க்க போகிறோம். சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் திஸ் காம்பவுண்ட் ஹாஸ் அ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். இது வளைய வடிவம் உடைய ஒரு காம்பவுண்ட். அதுக்கடுத்து கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். நெகட்டிவ் பை கான்ஜுகேஷன் இருக்குது. இதில் 2 நெகட்டிவ் பை கான்ஜுகேஷன் இருக்குது. அப்போ இது கான்ஜுகேஷன் சிஸ்டமாக ஒபே பண்ணுது. ஓகேவா? அதுக்கடுத்த பாயிண்ட் என்னது? பிளேனாரிட்டி. ஸோ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளேனார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஒரு பிளேனார் ஜாமெட்ரி. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கார்பன் என்ன கார்பன்? sp2 கார்பன். ஏன்னா அது டபுள் பாண்ட் இருக்குது. இதுவும் sp2 கார்பன். இங்கே இருக்கிறது கார்பேனையான். ஜென்ரலாக கார்பேனையானுக்கு என்ன ஜாமெட்ரி சொல்லியிருந்தோம்? பிரமிடல் ஜாமெட்ரி சொல்லியிருந்தோம். இந்த பிரமிடல் ஜாமெட்ரி ஓகேவா? அது எதுக்கு? ஓப்பன் சைக்கிளிக்கில் இருக்கக்கூடிய கார்பேனையானுக்கு. பட் இங்கே இருக்க கார்பேனையான் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கூட இருக்கக்கூடிய கார்பேனையான். இதோட ஜாமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளேனார் ஜாமெட்ரி. இதோட ஜாமெட்ரி என்னது? பிளேனார். அப்போ இந்த மாலிகுல் ஃபுல்லாக பிளேனாரிட்டியில் இருக்குது. சரியா? ஸோ முதல் 3 பாயிண்ட் ஒபே பண்ணிக்கிறது நம்ம 4 என்ன பாயிண்ட் பார்க்கணும்? 4th பாயிண்ட். ஸோ 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹக்கிள்ஸ் ரூல் உடைய 4n ரூலா 4n + 2 ரூலாக ஒபே பண்ணணும். அதை பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? அதில் எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த காம்பவுண்டில் எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குது? டபுள் பாண்ட்
ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ 2 பை எலக்ட்ரான். நெகட்டிவ் சார்ஜையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். சரியா, அதில் இருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸையும் நம்ம அதில் இருக்க கவுண்ட் பண்ணணும். அப்போ நெகட்டிவ் சார்ஜில் ஒரு சார்ஜில் நெகட்டிவ் சார்ஜ் எத்தனை அயான்ஸ் இருக்குன்னு எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சேர்மத்தில் மொத்தம் எத்தனை இருக்கும்? 4 பை எலக்ட்ரான்ஸ். அப்போ இது 4n+ ரூல் ஒபே பண்ணுதா, 4n+2 ரூல் ஒபே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஒபேஸ் 4n ரூல். அப்போ இட் இஸ் அ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ இது என்ன காம்பவுண்டு? இது ஒரு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான். அது பேர் என்னது? சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான். ஸோ அது ஃபஸ்ட்டு சைக்ளிக் ரூலை ஒபே பண்ணுதான் பாருங்கள். ஆமாம், இது ஒரு வளைய வடிவம் உடைய காம்பவுண்ட். அப்போ இட் ஒபேஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். செகண்ட் ஒன், அந்த காம்பவுண்டில் கான்ஜுகேட் சிஸ்டம் இருக்கான்னு பாருங்கள். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், பாசிட்டிவ் சார்ஜ், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். அப்போ அந்த காம்பவுண்டில் எனக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள கான்ஜுகேஷன் இருக்குது. அப்போ இது கான்ஜுகேஷன் ஒபே பண்ணுது. தேர்ட் ஒன், பிளேனார். ஸோ இந்த காம்பவுண்ட் ஒரு பிளேனார் காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது பிளேனார் காம்பவுண்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் இது என்ன கார்பன்? sp2 கார்பன். இது sp2 கார்பன். ஏன்னா அதில் டபுள் பாண்ட் இருக்குது. அந்த கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருந்தாவே அந்த கார்பன் sp2 கார்பன். கார்போகேட்டன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கார்பன் நேர்மின் அயனி எனக்கு ஒரு தளத்தில் சமதளத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வடிவமுடைய காம்பவுண்ட். ஸோ அப்போ இதுவும் எனக்கு sp2 கார்பன் தான். ஸோ ஓவராலாக இந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே எனக்கு பிளேனாரில் வரும். அப்போ இட் ஒபேஸ் பிளேனார் காம்பவுண்ட். ஃபோர்த் ஒன், இப்போ சப்போஸ் மாலிகூல் 3மே ஒபே பண்ணுச்சுன்னா 4வது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹக்கிள்ஸ் ரூல். ஹக்கிள்ஸ் ரூல் உடைய 4n+2 ரூலா 4n ரூலா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ பார்க்கணும் நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை பைலட்டான் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே எத்தனை பைலட்டான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பைலட்டான் இருக்குது டபுள் பாண்டில். அடுத்து இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதில் இருக்க எலக்ட்ரான் எடுக்கணும். பாசிட்டிவ் சார்ஜ்னா அங்கே எலக்ட்ரானே இல்லை, அப்போ நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ ஓவராலாக இந்த சேர்மத்தில் தட் மீன்ஸ் இந்த காம்பவுண்டில் எனக்கு 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது வந்து 4n+2 4n ரூலா? அது 4n ரூல் கிடையாது. 4n ரூல் 4 டேபிள். 4n+2 ரூல் 2, 6, 10 அந்த சீக்வன்ஸ். ஸோ ஐ எம் ரைட்டிங் த சீக்வன்ஸ் ஹியர். 2, 6, 10, 14. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான் எனக்கு 4n+2 ரூல் ஒபே பண்ணுது. ஸோ இட் ஒபேஸ் 4n+2 ரூல். அப்போ இந்த காம்பவுண்ட் எந்த ஒரு காம்பவுண்ட் வந்து எனக்கு 3 பாயிண்ட் ஒபே பண்ணி ஹக்கிள்ஸ் ரூல் உடைய 4n+2 ரூல் ஒபே பண்ணுச்சுன்னா அது என்ன காம்பவுண்ட்? அது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். அவ்வளோதான். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் சைக்ளோப்ரோபீன்லேயே 3 மெம்பர் சைக்ளிக் ரிங்லேயே எனக்கு அதோட கேட்டையான் ஆனையான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று நான் அரோமேட்டிக், அடுத்த காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக், அடுத்த காம்பவுண்ட் ஆரோமேட்டிக். இப்படி இருக்குது. சார் இதில் எது சார் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது ஹைலி ஸ்டேபிள்? இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஹைலி ஸ்டேபிள். ஸோ அரோமேட்டிக் ஹைலி ஸ்டேபிள். அதுக்கடுத்து எது ஸ்டேபிள்னு பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக் செகண்ட் ஒன். ஸோ இதுக்கு நம்பரிங் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஹைலி ஸ்டேபிள், அடுத்து நான் அரோமேட்டிக் செகண்டு, தேர்ட் ஒன் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஹைலி அன்ஸ்டேபிள், தேர்ட் ஒன் இது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ அதோட வினைதிறன் எதை பொறுத்து இருக்குன்னா எனக்கு அது ரியாக்டிவிட்டியை பொறுத்து. ஸோ அந்த ரியாக்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக். ஸோ எது மோர் ரியாக்டிவாக பார்த்தீங்கன்னா
ஆன்டி அரோமேட்டிக். ஸோ இந்த காம்பவுண்டில் எது வேகமாக ரியாக்ட் ஆகும், அன்ஸ்டேபிளாக இருக்கும், ரியாக்ட் ஆகும்ல அன்ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக். இந்த சைக்ளோப்ரோபீனியல் ஆனையான் இஸ் த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். அப்படி ஒரு காம்பவுண்டை வச்சுக்க முடியாது நம்மளால அப்படின்றாங்க. 5 மெம்பர் ரிங்கில் இருக்கக்கூடிய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ 5 மெம்பரில் இருக்கக்கூடிய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் பென்டாடையீன், சைக்ளோபென்டாடையீன் இது பேர். ஸோ இந்த காம்பவுண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு சைக்ளிக்காக இருக்கா? எஸ், இட் இஸ் சைக்ளிக். செகண்ட் ஒன், கான்ஜுகேஷன் இருக்கா? கான்ஜுகேஷன் இருக்கா? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். கான்ஜுகேஷன் இல்லை, டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஸோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு இந்த இடத்துல கான்ஜுகேட் சிஸ்டம் இல்லாமல் இருக்குது. அப்போ இது கான்ஜுகேட் சிஸ்டம் ஒபே பண்ணல. ஆல்ரெடி சொன்னது என்னது, சப்போஸ் எந்த ஒரு காம்பவுண்ட் 3 பாயிண்டில் ஏதாவது ஒன்று அல்லது 2 ஒபே பண்ணாமல் போச்சுன்னா அந்த காம்பவுண்ட் ஒரு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆயிரும். அந்த காம்பவுண்ட் ஒரு நான் அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போகலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் சைக்ளோபென்டாடையீனைல் கேட்டையான். சைக்ளோபென்டாடையீனைல் கேட்டையான். ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரான்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இட் இஸ் எ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், ஒபே பண்ணுது. தென் செகண்ட் ஒன், இந்த சிஸ்டத்தில் இந்த காம்பவுண்டில் கான்ஜுகேட் சிஸ்டம் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. இந்த காம்பவுண்டில் we have a conjugate system. ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்க, டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், பாசிட்டிவ், பாசிட்டிவ், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், பை. ஸோ இங்கே டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் பை கான்ஜுகேஷன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் பாசிட்டிவ் பை கான்ஜுகேஷன் இருக்குது, இதுக்குடைய எனக்கு பை கான்ஜுகேஷன் இருக்குது. ஸோ இதில் 2 கான்ஜுகேஷன். ஓவராலாக அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக எனக்கு கான்ஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட் கான்ஜுகேட் சிஸ்டம் ஒபே பண்ணுது. கான்ஜுகேட் சிஸ்டம்னா என்னது, இணை அமைப்பு, அது ஒபே பண்ணுது. தேர்ட் ஒன், பிளேனாரிட்டி, பிளேனார். ஸோ இந்த காம்பவுண்ட் பிளேனாரான்னு பார்க்கணும். இந்த காம்பவுண்ட் பிளேனார் பார்க்கணும், என்னென்னு பார்க்கணும், அந்த கார்பன் அந்த காம்பவுண்டில் sp2 கார்பன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ sp2 கார்பன், இது ஒரு sp2 கார்பன், ஏன்னா கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்குது. இதுவும் sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன். அந்த கார்போகேட்டான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கார்பனைனோட நேர்மின் அயனி ஒரு sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன், அது சமதளத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு. ஸோ இதுவும் எனக்கு பிளேனாரிட்டி ஒபே பண்ணுது. ஸோ ஃபோர்த் பாயிண்ட், ஹக்கிள்ஸ் ரூல் உடைய 4n+2 ரூலா 4n ரூலாக செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்க எத்தனை பைல்ட்ரான்னு கவுண்ட் பண்ணணும். இங்கே எத்தனை பைல்ட்ரான் இருக்குது, 2 டபுள் பாண்ட் இருக்குது, 2 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஒரு டபுள் பாண்டில் 2 பைல்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 2 டபுள் பாண்டில் 4 பைல்ட்ரான்ஸ். அப்போ இந்த காம்பவுண்டில் எனக்கு 4 பைல்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது 4 பைல்ட்ரான்னா அது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? அரோமேட்டிக்னா எனக்கு 2, 4, 6, 10. ஆன்டி அரோமேட்டிக்னா 4 டேபிள், 4, 8, 12 and 16 எக்ஸட்ராஸ். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறது என்னது, 4 பைல்ட்ரான்ஸ். அப்போ இந்த காம்பவுண்ட் 4n ரூல் ஒபே பண்ணுது. அப்போ இந்த காம்பவுண்ட் ஒரு ஆன்டி அரோமேட்டிக். இந்த காம்பவுண்ட் என்னது, இது ஒரு ஆன்டி அரோமேட்டிக். தென் இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்டாடையீனைல் ஆனையான். சைக்ளோபென்டாடையீனைல் ஆனையான். ஸோ இந்த காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், சைக்ளிக் இருக்கா, இருக்குது. தென் செகண்ட் ஒன், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கடுத்து கான்ஜுகேஷன். இந்த சேர்மத்தில் கான்ஜுகேஷன் இருக்கா? எஸ், வி ஹாவ் கான்ஜுகேஷன்ஸ். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், நெகட்டிவ், நெகட்டிவ், சிங்கிள் பாண்ட், பை பாண்ட். தென்
பை பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பை பாண்ட். ஸோ நெகட்டிவ் பை காஞ்சிகேஷன் பை காஞ்சிகேஷன் இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக எனக்கு காஞ்சிகேட் சிஸ்டம் இருக்கு. அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக எனக்கு என்ன இருக்கு? காஞ்சிகேட் சிஸ்டம் இருக்கு. அடுத்து பெனாரிட்டி. இந்த காம்பவுண்ட் பிளேனார் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஒரு பிளேனார் காம்பவுண்ட். எப்படின்னா sp2 கார்பன் sp2 கார்பன் sp2 கார்பன் sp2 கார்பன். இந்த கார்பனேன் என்ன ஜியோமெட்ரி? சைக்ளிக் கார்பனேன் ஆல்சோ இஸ் அ sp2 ஹைபிரிடைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு சமதளத்தில் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக எனக்கு பெனாரிட்டி இருக்குது. ஃபோர்த் ஒன் ஹக்கிள்ஸ் ரூலோட 4n ரூலா 4n + ரூலான்னு பார்க்கணும். ஸோ வி ஹாவ் டு கவுண்ட் எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு. இங்கே 2 பை எலக்ட்ரான், இங்கே 2 பை எலக்ட்ரான், 2 இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? நெகட்டிவ் சார்ஜோட பை எலக்ட்ரான்ஸையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ மொத்தம் இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரும்? மொத்தமாக எனக்கு 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது இந்த கேட்டகரிக்கில் வரும் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? ஸோ அரோமேட்டிக்கோட சீக்வன்ஸ் 2 6 10. அப்போ இது ஒரு அரோமேட்டிக் சேர்மம். பிகாஸ் இட் ஒபேஸ் 4n + 2 ரூல். ஹக்கிள்ஸ் ரூலோட 4n + ரூல் ஒபே பண்ணுது. ஸோ 5 மெம்பரிங் சைக்ளோடைனல்ஸில் எனக்கு ஒரு அரோமேட்டிக் ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக். இதில் எது மோர் ஸ்டேபிள்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னது? அரோமேட்டிக் தான். எப்பயுமே அரோமேட்டிக் தான் மோர் ஸ்டேபிள். அடுத்து நான் அரோமேட்டிக், அதுக்கடுத்து ஆன்டி அரோமேட்டிக். ஸோ 1 2 3. ஸோ இது மாதிரி அடுத்து வர போகிற வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் ஜெய் அட்வான்ஸ் சம்ஸு ஜெய் மெயின் சம்ஸு எடுத்து பார்ப்போம். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் இந்த கான்செப்டை. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நம்ம பார்க்கலாம்.